கற்பு வாழ்க்கையில 6 வகையான பிரிவு இருக்குன்னு சொல்லியிருந்தேன். அதெல்லாம் என்னென்ன கேட்போமா? ஓதற் பிரிவு. தொல்காப்பியத்துல கல்விக்காக பிரிகிறத ஓதற் பிரிவு அப்படின்னு சொல்லுவாங்க. இதோட கால அவகாசம் 3 வருஷம். இதுல ஒரு சிறப்பான விதி இருக்கு. அது என்னன்னு நான் கடைசியில சொல்றேன். பொருள்வயின் பிரிவு. இல்லறத்துக்கு தேவையான பொருட்களை சம்பாதிக்கிறதுக்காக தலைவன் போறது. இதோட கால அவகாசம் 1 வருஷம். அடுத்து நான் சொல்ல போற 2 பிரிவுகளுமே அரசர், வணிகர் இவர்களுக்கு உட்பட்டது. தூது பிரிவு. 2 நாட்டுக்கு இடையில நடக்கிற போற நிறுத்த சொல்லி தூது போறது தூது பிரிவு. அப்படி தூது போறவங்களுக்கு துணையா போறவங்க தன்னுடைய தலைவியை பிரியணும்ல, அத துணைவையின் பிரிவு அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த 2 பிரிவோட கால அவகாசம் 1 வருஷம். அடுத்து காவல் பிரிவு. பாதுகாத்தல் தொழில் செய்யறதுக்காக தலைவன் தலைவியை பிரிகிறது. பரத்தையர் பிரிவு. கல்யாணமாயி சந்தோஷமா இருக்கிற தலைவன் தலைவி திடீர்னு தலைவன் கணிகையர், அதாவது விலைமாது இருக்க இடத்துக்கு போயிட்டு ரொம்ப நாள் வராம தலைவியை பிரிஞ்சு இருக்கிறது பரத்தையர் பிரிவு அப்படின்னு சொல்லுவாங்க. கடைசியா ஓதற் பிரிவுல இருக்கிற அந்த சிறப்பான விதி என்னன்னா, இந்த காலகட்டத்துல தலைவன் தலைவியை நினைச்சு புலம்ப கூடாதான். அதாவது எனக்கு அவளை பாக்கணும் போல இருக்கு, நான் அவளை மிஸ் பண்றேன், அவன் ஞாபகமாவே இருக்கு அப்படின்னு எதுவுமே சொல்லி புலம்பாம இருக்கணுமோ.